என் பேர் கவிதா. நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ட்ரைலரிங் வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இருந்தாலும் இன்னும் நல்லா மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க எனக்கு தெரியாது. அதனால எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் பார்த்து ஒருத்தட்ட பார்க்குறவங்கெல்லாம் கேட்பேன் பண்ணுவேன். எனக்கு எதுவுமே வந்து மனசுக்கு ஒத்துக்கவே இல்லை. கடைசியாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுலேயும் 4 இதெல்லாம் பார்த்தேன். பார்த்ததில் எனக்கு அபர்ணா ஓகேவா பட்டுச்சு. கடைசியில் கால் பண்ணி பேசினேன். அவங்க மேம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் மனசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓகே சொன்னாங்க, கற்றுக்கலாம் பண்ணிக்கலான்னு. அதே போலயே நானும் வந்தேன். ஆனால் எனக்கு அப்பயும் 2 டைம் நான் வெளியே போயிருக்கேன். அவ்வளோ என்னால் கற்றுக்க முடியல. சரி, இங்கேயும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இந்த தைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்தேன். வீட்டில் கூட எனக்கு வந்து நீ எங்கே இப்போ மட்டும் எப்படி தைச்சு பழகுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்பிக்கையோட நான் வந்ததில் அது ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி வந்தேன். ஆனால் வந்து தைச்சு நான் பழகிட்டேன். இந்த 1 மாதத்துலேயே இப்போ நான் போட்டுருக்கிற ட்ரெஸ் கூட நானே தைச்சது தான். இப்போ தீபாவளி கூட நான் வந்து இன்னும் இது வரைக்கும் நான் தீபாவளிக்கு நானும் தைக்கல. எனக்கு ஓரளவு தெரியுங்கனால தீபாவளிக்கு எதுக்குமே நான் தைச்சு போட்டதில்லை. என் பிள்ளைக்கு நான் தைச்சு கொடுத்ததில்ல. இப்போ இந்த வருஷம் தீபாவளிக்கு என் பொண்ணுக்கு நான் தைச்சு கொடுக்க போகிறேன். நானும் தைச்சுக்குவேன். நல்லா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பொண்களும் வந்து படிக்கலை அப்படிங்கிறது கவலையே பட தேவையில்லை. நான் வந்து +2 தான் படிச்சிருக்கேன். எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாமே நான் சந்திச்சு வந்திருக்கேன். ஆனால் படிக்கலை அப்படிங்கிற எனக்கு ஃபீலிங் ரொம்ப நிறையா இருக்குது. ஆனால் டைலரிங் எதாவது கற்றுக்கணும், கைத்தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிறது நான் முயற்சி பண்ணாலும் என்னை தடுக்கி உட்கார வைப்பாங்க. ஆனால் இருந்து நான் மேலும் நான் கற்றுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் நல்லா சூப்பராக அபர்ணாவில் வந்து சூப்பராக தைச்சு பழகிட்டேன். மேம் வந்து சூப்பர் லெவலு. ஒரு இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் கிளாஸ் வந்தபோதே எனக்கு ரொம்ப என்கரேஜாக பேசுனாங்க. எல்லாத்துக்குமே பெண்கள் கண்டிப்பாக வந்து தைக்கணும், நம்ம கைத்தொழில் கற்றுக்கணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப என்கரேஜாக பேசினாங்க. கிளாஸ் மேம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு தடவை நம்ம டவுட் கேட்கும்போது, இப்போ நான் 2 இடத்துல வேறு பக்கம் நான் பேச சொல்ல விரும்பல. 2 பக்கம் போன இடத்துல நம்ம டவுட் கேட்கும், அவங்களோட வேலையை பார்ப்பாங்க, அவங்க ப்ளவுஸ் தைப்பாங்க பண்ணுவாங்க. நமக்கு போய் கேட்கலாம் நான் கூட சங்கட்டமாக இருக்கும். மீறி கேட்டாலும் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு தடவை நம்ம கேட்கும் போது ஒரு சிரிச்ச முகத்தோடையே நமக்கு வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க மேம். ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக அவங்ககிட்ட நம்ம தெரியாது மறுபடியும் கேட்டாலே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. 1 மாதத்தில் அதை கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சூப்பராக கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வீட்டில் நான் அடுத்தவங்களுக்கு நான் கஸ்டமர் எனக்கு கேட்குறாங்க, நீ தைச்சு கொடு, நான் ஸ்டேட்டஸ் வைக்கிற தைச்சதை, அதனால எனக்கு தைச்சு கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் தீபாவளிக்கு நான் மற்றவங்களுக்கு தைச்சு கொடுக்க போகிறேன், என் பொண்ணுக்கு நான் தைக்க போகிறேன், எனக்கு தைச்சுக்க போகிறேன். அதனால சூப்பராக அபர்ணா வந்து நீங்கள் தாராளமாக வந்து அதை ஒரு பொண்ணு படிக்கலை, நமக்கு ஒன்றும் முடியலை அப்படின்னு சொல்லி வீட்டில் முறைக்கு உட்காரவே தேவையே இல்லை. கண்டிப்பாக இந்த தொழில் நீங்கள் வந்து பழகணும்னு சொல்லி நீங்கள் அபர்ணாக்கு வாங்க. கண்டிப்பாக நல்லா பழகலாம். 1 மாதத்தில் நீங்கள் வந்து 1 மாதத்தில் பழக முடியுமா அப்படிங்கிற கேள்வியே வேணாம், வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நல்லா பழகிக்கலாம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக வாங்க, அபர்ணாக்கு வாங்க, தாராளமாக நம்பிக்கையோடு வாங்க, கற்றுக்கலாங்க.